ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ்லி சேனல், பிளேலிஸ்ட், வீடியோஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இது 4க்குமே உண்டான டேபிள் ஃபார்மேட்டுக்கு உண்டான கோட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். 4 ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் அந்த 4 ஃபங்க்ஷனுமேவும் ஒரே டைம் கால் பண்ணுறது மூலிமா 4 டேபிள்ஸ் உருவாகிறது எப்படி அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ்லி பாருங்கள், சேனலோட டீட்டெயில்ஸ், பிளேலிஸ்ட் டீட்டெயில்ஸ், வீடியோ ஐடிஸ், வீடியோ டீட்டெயில்ஸ் அண்ட் கமெண்ட் டீட்டெயில்ஸ் இந்த 5 ஃபங்க்ஷன் தனித்தனியாக எழுதியிருப்போம். இந்த 5 ஃபங்க்ஷனுமேவும் இந்த சேனல் டீட்டெயில்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஃபங்க்ஷன் மூலிமா கால் பண்ணுறதுனால இந்த கீழே இருக்கிற 5 ஃபங்க்ஷன் நமக்கு ரன் ஆகிட்டு அதுக்கு உண்டான அவுட்புட்ஸ் நமக்கு கிடைச்சது. சேம் இதே ப்ராசஸ் தான் நம்ம அங்கே டேபிள்ஸ்க்கும் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணலாம். ப்ரீவியஸ்லி இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஒரு 13 வீடியோஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதை பார்த்துட்டு இன்னும் வரக்கூடிய வீடியோஸ் கண்டினியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வாங்க ப்ராஜெக்ட்குள்ளேயே போயிடலாம். அண்ட் இப்போ நான் கீழே போய்க்கிறேன். கீழே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், நம்ம விஎஸ் கோட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் ஓப்பன் பண்ணும்போது எல்லா செல்ஸையும் ரன் பண்ணுவோம். அப்படி ரன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இன்சர்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற இந்த செல் மட்டும் நீங்கள் ரன் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஆல்ரெடி ஒரு சேனலோட ஐடி போட்டு வச்சுருப்பீங்க, அது ஆல்ரெடி இன்சர்ட் ஆகிருக்கும். அகைன் நீங்கள் இந்த செல் ரன் ஆகும்போது அதே சேனல் டீட்டெயில் MongoDBயில் இன்சர்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ டூப்ளிகேட் சேனல் டீட்டெயில்ஸ் MongoDBயில் இருக்கும். அப்போது நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணும்போது ஒரே சேனலோட டீட்டெயில்ஸ் 2 டைம்ஸ் வரும்போது டேபிள் க்ரியேஷனில் எரர் வரும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டூப்ளிகேட் சேனல்ஸ் MongoDBயில் வச்சுக்க வேண்டாம். அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் டேபிள் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு எரர் இல்லாமல் அவுட்புட் கிடைக்கும். அண்ட் இப்போ நான் ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுறேன். கீழே போயிட்டு இப்போ நான் ஒரு செல் ஒன்று உருவாக்கிக்கிறேன். இந்த செல்லில் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் உருவாக்கிக்கிறேன். டிஃபைன் டேபிள்ஸ் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வச்சுக்கிறேன். TABLES டேபிள்ஸ் ஆஃப் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அண்ட் கோலன் கொடுத்துட்டு ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழே போய்ட்டு என்னென்ன ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். நம்மளோட சேனலோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டேபிள் ஃபார்மேட்டில் கொண்டு வரதுக்கான அந்த ஃபங்க்ஷன் பேர் பார்த்திங்கன்னா சேனல் CHANNEL _டேபிள் அப்படின்னு போட்டு ஒரு ஆஃப் அப்படின்னு போட்டுடுறேன். அண்ட் பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டோட டேபிள் எடுக்கணும். PLAYLIST _டேபிள் அப்படின்றத கால் பண்ணிக்கிறேன். அண்டு வீடியோவோட டேபிள் எடுக்கணும். VIDEOS _டேபிள் ஆஃப் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அண்டு கமெண்ட்டோட டேபிள் எடுக்கணும். COMMENTS டேபிள் கமெண்ட்ஸ் டேபிள் ஆஃப் அப்படின்னு போட்டு கமெண்ட்ஸோட டேபிளும் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த எல்லா டேபிளும் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த டேபிள்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்காக ரிட்டன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். RETURN ரிட்டன் ஸ்பேஸ் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துக்கிறேன். டேபிள்ஸ் TABLES created CREATED successfully SUCCESSFULLY டேபிள்ஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங் நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த செல்லை நான் ரன் பண்ணிடுறேன். இந்த செல்லை நான் இப்போ ரன் பண்ணிட்டேன். அண்ட் நான் கீழே போயிட்டு இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் ஒன்று அசைன் பண்ணிக்கிறேன். வேரியபிள் என்ன பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கிறேன். TABLES = அந்த மேலே இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் டேபிள்ஸ் ஆஃப் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? TABLES ஆஃப் அப்படின்னு நான் கால் பண்ணிடுறேன். இந்த செல்லை நான் இன்னும் ரன் பண்ணலை. ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி போஸ்ட்கிரேஸில் போய்ட்டு ஆல்ரெடி இருக்கிற அந்த டேபிள்ஸ் எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும். அப்படின்றனால இங்கே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சேனல்ஸ் அப்படின்னு இருக்குது. நான் இந்த இடத்துல ட்ராப் டேபிள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு DROP TABLE if exists சேனல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துறேன். இப்போ நான் ரன் பண்ணிடுறேன். பாருங்கள், query ரிட்டர்ன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சு. அப்போ நமக்கு சேனல்ஸ் அப்படின்றது டெலிட் ஆயிடுச்சு. அண்ட் அடுத்து நெக்ஸ்ட் டெலிட் பண்ணுற போகிறது வீடியோஸ் அப்படின்றத டெலிட் பண்ணிக்கிறேன். VIDEOS ரன் பண்ணிடுறேன். அதுக்கும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சு. அண்ட் கமெண்ட்ஸ் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். COMMENTS அண்ட் ஃபைனலி ப்ளேலிஸ்ட்டை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். PLAYLISTS இங்கே பாருங்கள், அதுக்கும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல 4 டேபிள்ஸுமே நம்மளுக்கு டெலிட் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இதை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டேபிள்ஸ் அப்படின்றத கர்சர் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் அப்படின்னு நான் கொடுக்குறேன்.
இங்கே பாருங்கள் டவுன் ஆரோவில் தான் இருக்குது, பட் உள்ள டேபிள்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல எல்லா டேபிள்ஸும் நம்மளுக்கு டெலீட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நான் VS கோட் போயிட்டு இந்த செல்லை நான் இப்போ ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நமக்கு இந்த செல் ரன் ஆயிடுச்சு. இந்த செல் ரன் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே டேபிள்ஸ் அப்படின்னு நம்ம போட்டு பார்ப்போம். அதை ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு TABLES அப்படின்னு போட்டு நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள் டேபிள்ஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற இந்த ரிட்டன் வேல்யூவில் கொடுத்து இந்த மெசேஜும் நமக்கு இங்கே வந்துருச்சு. அண்ட் இப்போ நம்ம போஸ்ட்கிரேஸில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ட்ராப் டேபிளில் இருக்குது. இப்போ நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டு பார்க்கலாம். SELECT ஸ்டார் ஃப்ரம் சேனல்ஸ் CHANNELS அப்படின்னு போட்டு இந்த செல்லை நம்ம ரன் பண்ணலாம். இந்த கொரியை இங்கே பாருங்கள் நமக்கு இப்போ சயின்ஸ் எக்ஸாம், மிஸ்டர் ஜிகே அண்ட் தமிழ் பாட்காஸ்ட் அப்படின்ற சேனல்ஸ் எல்லாமே நமக்கு டேபிள் ஃபார்மேட்டில் கிடச்சிருச்சு. அண்ட் சேனல்ஸ்க்கு அப்புறம் வீடியோஸ் செக் பண்ணி பார்க்கலாம். VIDEOS ரன் பண்ணுறேன். நமக்கு வீடியோ டேபிளும் கிடச்சிருச்சு. அண்ட் கமெண்ட் டேபிள் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். COMMENTS கமெண்ட்ஸ் டேபிளும் நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. அண்ட் ஃபைனலி பிளேலிஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம். PLAYLISTS பாருங்கள் 4 டேபிளுமே கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது மூலிமா நமக்கு அங்கே 4 டேபிளும் கிரியேட் ஆயிடுச்சு. இப்படி தான் நம்ம ஒரே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மற்ற 4 ஃபங்க்ஷனையும் போட்டுட்டு நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஆக்டிவேட் பண்ணிக்கிற முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேபிள் ஃபார்மேட்டில் அவுட்புட் காமிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். டேட்டா ஃப்ரேமில் நம்ம அங்கே அவுட்புட் காமிக்கணும். ஸோ நான் அப்படியே மேலே போயிடுறேன். கோடுக்கு மேலே போயிட்டு நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டேட்டா ஃப்ரேம்ஸை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். இங்கே பாருங்கள் சேனலோட டீட்டெயில்ஸ்க்கு வந்து சேனல் MongoDBலேருந்து டேட்டா ஃப்ரேமாக நம்ம ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் நம்மளோட புது கோட்டில் வந்துக்கிறேன். கீழே போய்ட்டு புதுசாக ஒரு செல் ஒன்று உருவாக்கிக்கிட்டு இந்த செல்லுக்குள்ளே போய் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு இண்டென்டேஷன் எரர் வரும். ஸோ Ctrl+Alt+Tab கொடுத்து இண்டென்டேஷன் எரர் எனக்கு போய்க்கிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஆல்ரெடி நம்ம டேட்டா ஃப்ரேமாக வச்சுருக்கோம். இந்த இடத்துல PD.dataframe அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? பட் நம்ம அங்கே ஸ்ட்ரீம்லைட்டில் தான் அவுட்புட் காமிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாருங்கள். நம்ம பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுற இடத்துக்கு நான் போயிடுறேன். இம்போர்ட் பண்ணுற இடத்துக்கு போய்ட்டு இம்போர்ட் ஸ்ட்ரீம்லிட் STREAMLIT ASST ஓகேங்களா? ஸ்ட்ரீம்லைட் அப்படின்றத ST அப்படின்ற வேரியபிளில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரன் ஆயிரும். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம்லைட் வந்து முன்னாடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் அகெயின் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறது சேஃப்டி தான். ஸோ அகெயின் நான் டெர்மினல் போயிட்டு அண்ட் பவர் ஷெல் பக்கத்தில் இருக்கிற இந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணிவிட்டு அதில் கமெண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கமெண்ட் ப்ராம்ப்ட் சூஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ நமக்கு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்குள்ளே தான் இருக்கும் இந்த லொக்கேஷன். ஸோ இந்த லொக்கேஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டால் PIPINSTALL ஸ்ட்ரீம்லிட் STREAMLIT ஸ்ட்ரீம்லிட் அப்படின்னு போட்டு இதை நான் ரன் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள் நமக்கு ரெக்யூர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ற மெசேஜ் வந்திருக்கு. காரணம் நம்ம முன்னாடியே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெர்மினலை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஸ்ட்ரீம்லைட் as ST அப்படின்னு நான் போட்டு வச்சுட்டு இந்த செல்லை நான் ரன் பண்ணிக்கிறேன். இந்த செல் நமக்கு ரன் ஆயிடுச்சு. நம்ம பாண்டாஸ் யூஸ் பண்ணும்போது PD அப்படின்ற இந்த வேரியபிள் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரீம்லைட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ST அப்படின்ற இந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் நான் கீழே வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண அந்த புது செல்லில் அந்த டேட்டா ஃப்ரேமில் PD அப்படின்றது இருக்கிறதுக்கு பதிலாக டெலீட் பண்ணிவிட்டு ST அப்படின்னு போட்டுக்கிறேன். டேட்டா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மாலில் தான் இருக்கணும். D வந்து கேபிட்டலில் இருக்கக்கூடாது, ஸ்மால். அண்ட் F அப்படின்றதும் கேபிட்டல் இல்லாமல் ஸ்மால் அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு அது டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போது இந்த செல்லை நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த செல் நமக்கு ரன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் வார்னிங் மெசேஜ் வந்திருக்கு. டு வியூ தி ஸ்ட்ரீம்லிட் ஆப் ஆன் எ ப்ரௌசர் ரன் இட் வித் த ஃபாலோயிங் கமெண்ட். ஓகேங்களா? இதை வந்து ப்ரௌசிங்கில் பார்த்தா தான் நமக்கு புரியும். ஓகேங்களா? வெப் அப்ளிகேஷனை பார்த்தா தான் ஸ்ட்ரீம்லைட் வந்து ஒர்க் ஆகும். VS கோடில் பார்த்தா ஸ்ட்ரீம்லைட் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இப்படி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நம்ம வெப் அப்ளிகேஷனை பார்க்கும்போது இதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போதைக்கு நான் இதை
ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ch லிஸ்ட் அப்படின்னு இருக்கு மேலே. ஸோ அதுக்கு மேலே கர்சர் வச்சுட்டு ஒரு என்ட்ரு தட்டிட்டு மேலே போய்ட்டு டெஃப் இது வந்து நம்ம வியூ பண்ணுறதுக்கான ஒரு கோடு தான். ஷோ அப்படின்னு வச்சுக்கிறேன். SHOW அண்டர்ஸ்கோர் இது வந்து சேனல் டேபிள். ஸோ CHANNELS அண்டர்ஸ்கோர் TABLE ஆஃப் அப்படின்ற ஒரு நேம் ஒன்று வச்சுக்கிட்டேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு. நமக்கு இப்போ இண்டென்டேஷன் எரர் வரும். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டேப் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இந்த செல்லையும் நான் ரன் பண்ணிடுறேன். ரன் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ரன் ஆயிரும். சேம் இதே ப்ராசஸ் தான் நம்ம பிளேலிஸ்ட் கமெண்ட் அண்ட் வீடியோஸ்க்கு சேம் இதே ப்ராசஸ் தான் இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். அண்ட் அகைன் நான் மேலே போய்க்கிறேன். மேலே போய்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சேனல் இன்ஃபர்மேஷனுக்கான கோட். அண்ட் இப்போ நான் பிளேலிஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கான கோடை நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த டேட்டா ஃப்ரேம் அப்படியே காப்பி பண்ணிட்டேன். Ctrl+C. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ்க்கு உண்டான கோட். வீடியோ டீட்டெயில்ஸ்க்கு உண்டான கோடு இந்த இருக்குது. ஸோ இதையுமே நான் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C. அண்ட் ஃபைனலி நம்ம கமெண்ட்டுக்கு உண்டான அந்த டேட்டா ஃப்ரேமையும் கால் பண்ணிக்கிறோம். அண்ட் இதையுமே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C. நம்ம க்ரியேட் பண்ண அந்த புது செல்லுக்குள்ளே போயிடலாம். புதுசாக இனிமேல் ஒரு செல் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் விண்டோஸ் + V யூஸ் பண்ணுறது மூலிமா ரீசெண்டாக காப்பி பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். அங்கே பாருங்கள், நான் இப்போ ப்ளேலிஸ்ட்டோட டீட்டெயில்ஸை எடுத்துக்கிறேன். PL லிஸ்ட் அப்படின்றது. ஸோ இதை நான் எடுத்துட்டேன். இப்போது இதை இண்டென்டேஷன் எரரில் இருக்கும். ஸோ நான் அப்படியே Ctrl+Alt+Shift+Tab அப்படின்னு கொடுத்துட்டு PD அப்படின்றதுக்கு பதிலாக ST அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். ST டாட் டேட்டா ஃப்ரேம் அப்படின்றது d அண்டு f அப்படின்னு நான் மாற்றிக்கிட்டு இது அகைன் உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அண்ட் இந்த இடத்துல பாருங்கள் DF1 அப்படின்னு நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். DF1 அப்படின்னு நான் போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல இருக்க டேட்டா ஃப்ரேம் அப்படின்றது இங்கே பாருங்கள் டெல்டா ஜெனரேட்டர் அப்படின்ற இந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஸ்ட்ரீம்லிட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணும்போது பட் வெப் அப்ளிகேஷனாக பார்க்கும்போது அந்த இடத்துல டேபிள் ஃபார்மெட்டாக நமக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் வார்னிங் மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் எல்லாமே டேட்டா ஜெனரேட்டர் அப்படின்ற இந்த மெசேஜ் தான் வரும். ஸோ இந்த செல் நமக்கு தேவைப்படாது. இந்த செல்லை நான் டெலீட் பண்ணிவிட்டு அகைன் இதை ஒரு ஃபங்க்ஷனாக நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு என்ட்ரு தட்டிட்டு மேலே DEF ஷோ பண்ணுறதுக்கான டேபிள் தான். ஸோ SHOW அண்டர்ஸ்கோர் இது வந்து பிளேலிஸ்ட்டுக்கான டேட்டா ஃப்ரேம். ஸோ PLAYLISTS அண்டர்ஸ்கோர் TABLE ஆஃப் அப்படின்னு நேம் வச்சுட்டு கோலன் கொடுத்துட்டு கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டேப் கொடுத்துட்டு இந்த செல்லையுமே நான் ரன் பண்ணிக்கிறேன். இந்த செல் வந்து நமக்கு ரன் ஆயிடுச்சு. சேம் இதே ப்ராசஸ் தான். அடுத்து வந்து வீடியோ டீட்டெயில்ஸ்க்கு உண்டான டேபிளை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ VI லிஸ்ட் அப்படின்றது நான் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அண்ட் அகெயின் நான் கீழே போயிட்டு இதையும் நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். PD அப்படின்றதுக்கு பதிலாக ST அப்படின்னு போட்டுக்கிறேன். ST D ஸ்மாலில் போட்டுருங்க அண்ட் Fமே ஸ்மாலில் போட்டுருங்க அண்ட் Ctrl+Alt+Shift+Tab அண்ட் இதை நான் அகைன் ரன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கீழே போய்ட்டு DF அப்படின்றது மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். DF2 அப்படின்றத பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். டெல்டா ஜெனரேட்டர் அப்படின்னு தான் வரும் நமக்கு மெசேஜ். ஸோ இதை நான் டெலீட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Alt ஒரு டேப் கொடுத்துட்டு அண்ட் இந்த இடத்துல ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு மேலே போய்ட்டு டேப் Ctrl+Z மேலே போய்ட்டு டெஃப் ஷோ SHOW அண்டர்ஸ்கோர் இது வந்து வீடியோவோட டேபிள். ஸோ VIDEOS அண்டர்ஸ்கோர் TABLE ஆஃப் அப்படின்னு நான் போட்டு வச்சுட்டு நேம் வச்சுட்டு கோலன் கொடுத்துட்டு இந்த செல்லை நான் ரன் பண்ணிட்டேன். அண்ட் அகெயின் ஒரு புதுசாக ஒரு செல் உருவாக்குறேன். செல் உருவாக்கிட்டு விண்டோஸ் +V கொடுத்துட்டு லாஸ்ட் ஃபைனலாக கமெண்ட்டுக்கு உண்டான லிஸ்ட்டு கமெண்ட்டுக்கு உண்டான டேபிள் நான் எடுத்துகிட்டு அண்ட் இதிலையுமே நான் PD அப்படின்ட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ST அப்படின்னு போட்டுட்டு D அப்படின்ற ஸ்மாலில் போட்டுறேன். D அண்ட் F ஸ்மால் அண்ட் இண்டென்டேஷன் எரர் இருக்குது. ஸோ Ctrl+Alt+Shift+Tab அப்படின்னு கொடுத்துட்டு இதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த இடத்துல DF3 அப்படின்னு நான் போட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். DF3 ரன் ஆகிடுச்சு. அகைன் நான் இதை ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். டெல்டா ஜெனரேட்டர் அப்படின்னு தான் நமக்கு மெசேஜ் வரும். ஸோ இதையுமே நான் டெலீட் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு என்ட்ரு தட்டிட்டு மேலே DEF இது கமெண்ட்ஸ் டேபிள். ஸோ SHOW அண்டர்ஸ்கோர் கமெண்ட்ஸ் COMMENTS அண்டர்ஸ்கோர் TABLE ஆஃப் அப்படின்னு போட்டு நேம் வச்சுட்டேன் அண்ட் கோலன் கொடுத்துட்டு கீழே இருக்கிறது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஒரு டேப் கொடுத்துக்கிறேன். கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டேப் ஒன்று கொடுத்துட்டேன். எனக்கு அந்த இண்டென்டேஷன் எரர் போயிடும். அண்ட் இந்த செல்லை நான் ரன் பண்ணிடுறேன். ரன் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் உள்ளே இருக்கிற டேட்டா ஃப்ரேம் ரன் ஆயிரும் தான். பட் அதை எப்படி நம்ம வியூ பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் RETURN df3 ஓகேங்களா. கிடைச்ச டேட்டா ஃப்ரேம் வந்து இந்த இடத்துல இருக்கும். அந்த டேட்டா ஃப்ரேமை இந்த ஃபங்க்ஷனுக்கே ரிட்டர்ன் பண்ணும்போது தான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம ரிட்டர்ன் யூஸ் பண்ணணும். அண்ட் நான் மேலே போய்ட்டு இந்த இடத்துல ரிட்டர்ன் ஒரு டேப் கொடுத்துக்கிறேன். என்டர் RETURN நம்ம இந்த இடத்துல என்ட்ரு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் அந்த இடத்துல என்ட்ரு கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் ஸ்பேஸ் இந்த இடத்துல df2 அப்படின்னு இருக்குது. df2 ஓகேங்களா. நான் கீழே இருக்கிற செல் ரன் பண்ணல இல்லையான்னு தெரியல. ஸோ இதை நான் ரன் பண்ணிடுறேன். ரன் பண்ணிவிட்டு மேலேயும் நான் போய்ட்டு ரன் பண்ணிடுறேன். அண்ட் அகெயின் நான் மேலே போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டுக்கு உண்டான டேபிள் ஸோ ஒரு என்ட்ரு கொடுத்துட்டு ரிட்டன் RETURN df1 அண்ட் இந்த செல்லை நான் ரன் பண்ணிடுறேன். அண்ட் ஃபைனலி மேலே போய்ட்டு சேனல் டீட்டெயில்ஸ்க்கு உண்டான டேபிள் அண்ட் என்ட்ரு கொடுத்துட்டு RETURN df அப்படின்னு நான் கொடுத்துட்டு இந்த செல்லை நான் ரன் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம டேட்டா ஃப்ரேமை ஸ்ட்ரீம்லைட்டில் பார்க்குறதுக்காக ஸ்ட்ரீம்லைட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீம்லைட்டில் டேட்டா ஃப்ரேம் எப்படி நம்ம வியூ பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான கோட் தான் இது. ஓகேங்களா. அதை நம்ம ஃபங்க்ஷனாக கால் பண்ணி வச்சுக்கிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம்லைட்டுக்கு உண்டான கோடிங். அதாவது இன்ன வரைக்கும் நம்ம இந்த ப்ராஜெக்ட் மொத்தம் நம்ம பண்ண எல்லா கோடிங் மொத்தையுமே ஒரே ஒரு செட் ஆஃப் கோடிங்கில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம ஸ்ட்ரீம்லைட் கோட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்போஸ் புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்சளவு நான் என்னோடய ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்க பார்க்குறேன். சப்போஸ் என்கிட்ட ரெஸ்பான்ஸ் வரதுக்கு ரொம்பவே டைம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் அட்டன் பண்ணிக்கிறது மூலிமா உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் யூடியூப் டேட்டா ப்ராஜெக்ட்டில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் கூட படிக்கிற பசங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலிமா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்களும் ப்ராஜெக்டை சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் ரியலி தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். டேக் கேர். பாய்.